ஏன்னா தன்னுடைய பாடல்கள் மூலமாகவோ வசனங்கள் மூலமாகவோ கருத்துக்களுக்கு ஒரு நோக்கமே சிவாஜி கிடையாது. யார் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை பேசுவார், என்ன சீனோ அதான் நடிப்பார். எம்ஜிஆர் அப்படி இல்லை. ஒரு பாடலை எழுதிட்டு வந்தோடனே அதை இட்டு எப்படி வருது நம்ம வரப்போகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மீட்டு சுந்தரபாண்டியில் கோட்டையிலே மீன்கொடி பறந்துட வேண்டும்னு முத்துலிங்கம் எழுதியிருந்தார். எழுதிட்டு வந்து எம்ஜிஆர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ எம்ஜிஆர் வந்து முதல்வராக போகிற அந்த சந்தர்ப்பத்தில் இதில் எம்ஜிஆர் என்ன சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் மீன்குடின்னு எழுதி சொல்கிறார், முத்துலிங்கம் நமது குடி பறந்துட வேண்டும் எழுதினார். எம்ஜிஆர் கூப்பிட்டு இது வேணாம், இது சென்சார் போர்டில் அப்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னாரு. சொல்லிட்டு அவர் ஷூட்டிங் போயிட்டார். இந்த முத்துலிங்கம் கவிஞர் முத்துலிங்கம் என்ன பண்ணார்னா, சென்சார் போர்டு ஆஃபீஸரை பார்த்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன், கோட்டையில் நமது குடி பறக்க வேண்டும்னு. இது யாருக்காக எழுதியிருக்கீங்கன்னு. எம்ஜிஆருக்காக எழுதியிருக்கேன். எம்ஜிஆர் தான் ஆட்சிக்கு வருவார் போல தெரியுது, அதனால் நாங்கள் சென்சார் பண்ணல, நீங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டார். அந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. ரெக்கார்டிங் ஆனோன்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. அவர் எப்பவுமே ரெக்கார்டிங் என்னன்னு எல்லாம் முடிச்சோன்னு அவர் செக் பண்ணுவார். நான் தான் சொன்னேனே நமது குடி பறக்க வேண்டும்னு எழுத வேணான்னு சொன்னேனே, இந்த முத்துலிங்கத்தை உடனே வர சொல்லுங்க அப்படின்னு அவர் ஆற்காடு ஸ்ட்ரீட்டில் வர சொல்லி, உங்களை எத்தனை தடவை சொன்னது நம்ம இல்லை நான் சென்சார் போர்டு ஆஃபீஸரை பார்த்துட்டேன், அவர் தான் நமது குடியும் பறக்கணும். அப்படி ஒரு கவனம் செலுத்தக்கூடியவர் எம்ஜிஆர். பின்னாடி வந்து சிவாஜி தென்னாட்டு காந்தின்னு பாடல்கள் எல்லாம் பாடினார் காமராஜரை பற்றிலாம், அதெல்லாம் எடுபடலை.